வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி தை மாசத்தோட அமாவாசை. அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். பொதுவா அமாவாசை நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறையாற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதுலயும் நாளைக்கு நமக்கு வரப்போறது தை மாசத்தோட அமாவாசை. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த தை மாசத்தோட அமாவாசை பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. விசேஷமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செய்யுங்க. அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த தை மாசத்தோட அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுல எளிமையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை இப்ப நான் சொல்ற முறைப்படி நிலைவாசல்ல நீங்க கட்டினாலே போதும். பணமும் நகையும் மலை போல குவிய ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. பார்க்கறதோட மட்டும் இல்லாம மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். வறுமை நீங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பண வரவுல நிறைய தடைகள் இருக்கும். இப்படிப்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கி பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பண வரவு நல்லாவே இருக்கும். ஆனா அந்த பணம் கைக்கு தங்காம வந்த உடனேயே ஏதாவது ஒரு ரூபத்துல செலவாய்க்கிட்டே இருக்கும். வீண் விரய செலவுகள் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட வீண் விரய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பணத்துக்கு திருஷ்டி இருக்கும். அதாவது இவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்மள பார்த்து பொறாமைப்படுறது திருஷ்டிகளும் தோஷங்களும் ஏற்படும். இது நமக்கு வரவேண்டிய பணத்துக்கு ஒரு தடையா அமையும். இப்படிப்பட்ட திருஷ்டிகளை நீக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலருக்கு எவ்வளவு உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அந்த மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த பரிகாரம் கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் நாம இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா நாளைக்கு நமக்கு இந்த ரெண்டும், அதாவது வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து இருக்கு. அதனால நாளைய நாள்ல தவற விடாம முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இந்த பரிகாரத்தை நாளைக்கு எத்தனை மணிக்கு செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல ராகு கால நேரம் யமகண்ட நேரத்தை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறனால
ராகு காலம் பாத்தீங்கன்னா காலையில 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டம் மத்தியானம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கு. அதனால இந்த 2 நேரத்தை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இருட்டுனதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். அதாவது சாயங்காலம் 7 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். இப்போ செய்யக்கூடாத நேரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பெஸ்டான டைம் என்னன்னு நாம பார்க்கலாம். நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. அதே மாதிரி மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு கோல்டன் மினிட் காலையில 9 மணி 2 நிமிடங்களுக்கு இருக்கு. இந்த கோல்டன் மினிட்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். கோல்டன் மினிட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு செய்யக்கூடாத நேரங்களை பத்தியும் எந்த டைம் பெஸ்ட்ங்கிறத பத்தியும் சொல்லியிருக்கேன். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லயும் எளிமையா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா பட்டை, அதாவது சுருள் பட்டை, அப்படி இல்லைன்னா சாதாரண பட்டை. இது 2ல ஏதாவது ஒண்ண நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 9ங்கிற எண்ணிக்கையில நமக்கு பட்டை துண்டுகள் தேவைப்படும். அதாவது நீங்க பட்டை எவ்வளவு பெருசாவோ இல்ல சின்னதாவோ கூட எடுத்துக்கலாம். ஆனா 9ங்கிற எண்ணிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே பட்டைய சின்ன சின்ன துண்டுகளா 9 துண்டுகள் உடைச்சிட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பணத்தை ஈர்க்கிறதுல இந்த பட்டைக்கு நிகர் வேற எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம சேனல்ல நிறைய பரிகாரங்கள் இந்த பட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்ததா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நிற நூல் நமக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற துணிய நூல் மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனா கட்டாயமா சிகப்பு நிறம் தான் தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் செய்யக்கூடாத டைம் என்னங்கறத நோட் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் 9ங்கிற எண்ணிக்கையில பட்டை துண்டுகளை நீங்க கட்டாயம் எடுத்துக்கணும். 3வது விஷயம் சிகப்பு நிற நூல், அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற துணி. இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இந்த பட்டை துண்டுகளை எடுத்துக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ அந்த பட்டை துண்டுகளை சிகப்பு கலர் நூல், அப்படி இல்லைன்னா துணிய வச்சு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. ஒவ்வொரு துண்டையும் தனித்தனியா வச்சு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி பூ கட்ட தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கிட்டு அதுல 9 பட்டை துண்டுகளையும் போட்டு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இப்போ இந்த முடிச்ச உங்க வீட்டோட நிலைவாசலுக்கு உள் பக்கத்துல கட்டி விட்டுருங்க. கட்டாயமா உள்பக்கம் தான் கட்டணும். நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க கட்டக்கூடாது. அதே மாதிரி நிலைவாசலுக்கு உள்பக்கத்துல நீங்க சென்டர்லயும் கட்டி வைக்கலாம். வலது பக்கம், இடது பக்கம், இப்படி உங்களுக்கு எங்க இடம் இருக்கோ அந்த இடத்துல கட்டலாம். உள்பக்கம் கட்டணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த முடிச்ச என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா நீங்க மாத்தி வைங்க. 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா அமாவாசை நாள்ல இந்த முடிச்ச துணியோட சேர்த்து கால்படாத இடத்துலயோ ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ நீங்க போட்டுருங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் இதே மாதிரி ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரத்துல இன்னொரு முடிச்ச கட்டி வைங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.